ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஈஸ்கர். ஸோ ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கிடைக்காம கோர்ட்டு கேஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த படம் பயங்கரமாக இழுத்தடிச்சிட்டு இருக்கு. ரிலீஸ் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையும் சந்தேகமும் உருவாகிட்டு இருந்தது. இந்த நேரத்தில் படம் ரிலீஸுக்கு ஒரு சில விஷயங்கள் சாதகமாக இப்போ நடந்துகிட்டு இருக்கு. இதன் காரணமாக மேபி கூடிய விரைவில் படம் ரிலீஸ் ஆகலாம், இல்லைனா கொஞ்சம் போஸ்ட்பான் கூட ஆகலாம். பட் ஓவராலாக இப்போ அந்த பாசிட்டிவ் சைனா என்ன நடந்துகிட்டு இருக்கு, இந்த படத்துக்கு சென்சார் கிடைச்சிருமா அப்படின்றதெல்லாம் இன்னைக்கு இந்த வீடியோல கிளியரா பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்சார் மேலே இவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி தரமாட்டாங்கன்னு அதுக்காக சென்சார் போர்டு சைட்லேருந்து கவர்மெண்ட் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு கேஸ் போட்டாங்க. நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி தான் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் ப்ராப்பராக தான் பண்ணுவோம், நீங்கள் கேட்குறீன்றதுக்காக எங்களால் ரஷ் பண்ண முடியாதுன்ற மாதிரியான ஒரு கேஸை அவங்க சைட்லேருந்து போட்டாங்க. இது வந்து வாய்தா மேலே வாய்தாவாக வந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் ஃபுல்லாகவே வந்து ஹியரிங் வந்து நெக்ஸ்ட் ஹியரிங்னே தள்ளி போயிட்டு இருக்கு. இப்போ அந்த 27 ரொம்ப எதிர்பார்த்தாங்க, அதில் வந்து ஃபைனல் டிசிஷன் கிடைச்சிருந்தேன். பட் அங்கேயும் அடுத்த ஜட்ஜ்மெண்ட்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா தள்ளி தான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயகன் டீமுக்கு வந்து சாதகமா இருக்கிற மாதிரி தெரியல. அப்போ சென்சார் சைட்ல இருந்து சொன்னது என்னன்னா, ஒழுங்கா வித்ரா பண்ணுங்க கேஸை, நாங்க வந்து ரிவைஸ் கமிட்டி அமைச்சு நாங்க என்ன சொல்றோமோ அதன்படி ரிலீஸ் பண்ணீங்கன்னா படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி அவங்க சைட்ல இருந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி. இப்போ அடுத்து வரப்போற ஹியரிங்ல கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் டீம் என்ன பண்ண போறாங்கன்னா அந்த ஒரு கேஸை வாபஸ் வாங்க போறாங்க. இப்போ கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா உடனே சென்சார் சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடையாது. அப்பயும் அவங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அவங்க ஒன்று பண்ணணும்னு நினைச்சு ஒன்று பண்ணிட்டு இருக்காங்களா, அதை கண்டிப்பா பண்ணதான் போறாங்க. பட் அட்லீஸ்ட் அப்பயாவது கேவிஎன் டீமுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்ட் கிடைக்கும், ஒரு கீ கிடைக்கும். ஏன்னா இத்தனை டியூரேஷனுக்குள்ள தரணும்ன்ற ஒரு விஷயம் இருக்கு. அந்த டியூரேஷனை தாண்டிட்டா நம்ம வந்து சென்சார் போர்டு தைரியமா அவங்கள வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி இங்க பேசலாம். பட் இங்க அந்த டியூரேஷன் அவங்களுக்கு இருக்கு. இதன் காரணமா வச்சுதான் நாங்க இதுக்குள்ள எப்ப வேணா பண்ணிக்கலாம், அது எங்க ரூல்ஸ் தான் இருக்குன்ற அந்த ஒரு விஷயத்தை வச்சு அவங்க டிஃபெண்ட் பண்றாங்க. இதன் காரணமா அவங்களுக்கு அந்த டியூரேஷனை கொடுத்துருவோம் அப்படின்ற முடிவுக்கு ஃபைனலி கேவின் வந்துட்டாங்க. இதை வந்து முதலே பண்ணியிருந்தா, ஐ மீன் ஜனவரி 9ஆம் தேதியே இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருந்தா இந்நேரம் அவங்க ரிவைஸ் கமிட்டி அமைச்சுதான் ஆயிருக்கணும். என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப கேஸ் வைக்காம சரி ஓகே ரிவைஸ் கமிட்டி போங்க அப்படின்னா ரிவைஸ் கமிட்டிக்கு அகைன் எல்லா ஆளுங்களையும் செட் பண்ணி அந்த ரிவைஸ் கமிட்டியை வந்து மறுபடியும் ரீவாட்ச் பண்ணி அவங்களோட அந்த கரெக்ஷன்ஸ்லாம் சொல்லி ஏதாவது கட்ஸ் இருந்துச்சுன்னா அது என்னன்னு சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட்கான அந்த ஒரு ஒர்க்கு பார்க்க ஆரம்பிக்கிற அந்த ஒரு ப்ராசஸ் இந்த மந்த் எண்ட் ஆயிருக்கும். இது வந்து ஜனவரி 5 அந்த டைம்ல ஒன்று பண்ணாங்கல்ல, அப்பவே இந்த ஒரு விஷயத்துக்கு ரிவைஸ் கமிட்டிக்கு அவங்க அமைச்சிருந்தாங்கன்னா இந்நேரம் அந்த ரிவைஸ் கமிட்டி மெம்பர்ஸ் பார்த்துட்டு அவங்க கரெக்ஷன்ஸை சொல்லிட்டு இந்த படத்தோட சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ற அந்த ஒரு ப்ராசஸ்ல போயிருக்கும். அப்படின்னா படம் பிப்ரவரி ஏர்லி வீக்ஸ் ஆர் செகண்ட் வீக்ல வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு வந்திருக்கும். இங்க இவங்க கேஸ் போட்டு அந்த கேஸே வந்து பாத்தீங்கன்னா வீணா வாய்தா மேல வாய்தாவா இந்த மாசம் ஃபுல்லா வந்து மந்தே வேஸ்ட் ஆயிருச்சு. இப்போ இவங்க கேஸை வாபஸ் வாங்கினாங்கன்னா சென்சார் அவங்க ரிவைஸ் கமிட்டியை அமைப்பாங்க. அதை அமைக்கிறதுக்கு ஒரு 20 நாள் டியூரேஷன் இருக்கு. அதுல ஒருத்தரையும் பார்த்து ஒரு 5 மெம்பர்ஸ் எடுப்பாங்க, அவங்க அதை பார்ப்பாங்க. ஸோ இந்த ரிவைஸ் கமிட்டி அமைக்கிறதுக்கு 20 நாள் ஆயிரும். 20 நாளுக்குள்ள அமைச்சாகணும். அமைக்கலன்னா அவங்க மேல ஆக்ஷன் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அவங்க பார்த்துட்டு கரெக்ஷன் சொல்லி அந்த கரெக்ஷனை வந்து டீம் பண்ணி அவங்க கிட்ட கொடுத்து அதுக்கு அவங்க வந்து ஓகே சொல்லி சென்சார் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்றதுக்கு அடுத்து ஒரு 10 நாள் ஆயிரும். கரெக்டா ஒரு 30 நாள் ஆயிருமா. சென்சார் சர்டிஃபிகேட் வந்து அடுத்த ஒரு வாரத்துல படம் ரிலீஸ் பண்ற அளவுக்கு கேவின் ப்ரொடக்ஷன் ரெடியா தான் இருக்காங்க. டக்குன்னு தியேட்டர்ஸ் எல்லாம் அலாட் பண்ணி டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணி ப்ரொமோஷன்ஸ் ஸ்டார்ட் பண்ணி டக்குன்னு அதெல்லாம் பண்ணிடுவாங்க. இப்போ இவங்க ரிவைஸ் கமிட்டிக்கு ஓகே சொல்லி இந்த கேஸை வித்ரா பண்ணாலுமே பிப்ரவரி மந்த் ஃபுல்லாவே எடுத்துக்கும். பிப்ரவரி மந்த் முடிச்சுட்டு அட்லீஸ்ட் மார்ச்சாவது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு இல்லை. ஏன்னா மார்ச் ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் வீக்ல தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் இருக்காருல, அவரோட கையில இருந்து இந்த சட்ட உரிமைகள் பறிக்கப்படும். மொத்தத்தையும் எலெக்ஷன் கமிஷன் கைக்குள்ள எடுத்துக்கும். எந்த விதமான சைன்ஸ் நம்ம சிஎம் ஆலா பாஸ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட ஜஸ்ட் லைக் சிஎம் மாதிரி தான். எந்த விதமான இஷ்யூஸ் பாஸ் பண்ணாலும் எலெக்ஷன் கமிஷன் கேட்டு தான் பாஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது ரொம்ப கம்ப்ளீட்டா பார்ப்பாங்க. எந்த விதத்துலயும் அந்த ஒரு விஷயங்கள்லாம் அப்படி இப்படி இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ மணி செக் பண்றது அது மாதிரி பல விஷயங்கள் போகும். அப்போ இது வந்து ஒரு பிரச்சார படமா இருக்கு. நீங்க வந்து ஒரு கட்சியோட தலைவர், நீங்க ஒரு பிரச்சார படம் மாதிரி இதை ரிலீஸ் பண்ணி மக்களை வந்து பாத்தீங்கன்னா வேற மாதிரி இதை டைவர்ட் பண்ற மாதிரியான விஷயங்களா இருக்கு அப்படின்ற ஏதாவது ஒரு சில ரீசன்ஸ் வச்சு எலெக்ஷன் கமிஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை தள்ளி வைங்க அப்படின்னு சொல்றதுக்கான வாய்ப்பு
வாய்ப்புகள் இருக்கு. ஐ மீன் இந்த படம் மார்ச் வரதா இருந்தா கண்டிப்பா இதை பண்ணுவாங்க. அப்படி பண்ணுச்சுன்னா எலெக்ஷன் முடிஞ்சு ரிசல்ட் மே வந்துடும், மே டு மே எண்ட் வந்துடும். அப்போ படம் ஜூன் ஆர் ஜூலை தான் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ப்ரோ அப்போ ஜனநாயகன் ஜூன் ஆர் ஜூலை போயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் அதிக வாய்ப்புகள் இருக்கு. இல்ல ஒருவேளை இப்போ ரிவைஸ் கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா அமைக்க சொல்லிட்டாங்களா, அவங்க டக்குன்னு ஒரு 5 நாளுக்குள்ள ரிவைஸ் கமிட்டி ஆளுங்களை இது பண்ணிட்டு அவங்க பார்த்துட்டு கரெக்ஷன்லாம் சொல்லி அந்த கரெக்ஷன் இவங்க பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் டக்குன்னு சர்டிபிகேட் ஒரு 10 நாளுக்குள்ள கொடுத்துட்டாங்கன்னா படம் பிப்ரவரி 2nd வீக் ரிலீஸ் ஆயிரும். எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிடும். ஒரு வேளை பிப்ரவரி 2nd வீக் ஏன் பிப்ரவரி மந்த்ல படம் ரிலீஸ் ஆக முடியாம போற பட்சத்தில் டெஃபினட்டா நான் சொன்னதான் நடக்கும். எலெக்ஷன் கமிஷன் உள்ள வந்துடும். அதுக்கப்புறம் அவங்களால எதையும் பண்ண முடியாது. ப்ரொடக்ஷன் ஹவுஸ்னால கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா தள்ளி போயிற மாதிரி தான் ஆயிரும். இப்போ மொத்தமும் வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டு கையில தான் இருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்களோ அதை வச்சுதான் பொறுத்திருந்து பார்ப்போம் என்னதான் நடக்க போகுது அப்படின்றத. டெஃபினட்டா இதுக்கப்புறமா ப்ரொடியூசர்ஸ் டைரக்டர்ஸ் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இது மாதிரி ஃபியூச்சர்ல எந்த படத்துக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னா ஏன் அவங்களுக்கு இந்த ஒரு விஷயங்கள்லாம் ரொம்ப ஓப்பனா கொடுத்துருக்கோம். ஒரு படத்தை சப்மிட் பண்றோம்னா 10 நாளுக்குள்ள வந்து பார்க்கணும். ஒரு ரிவைஸ் கமிட்டினா 5 நாளுக்குள்ள ரெடி பண்ணி எங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இது வந்து க்ரோஸ் இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய ஒரு ஃபீல்டு. இதுக்கான ஒரு விஷயத்தை இதுக்கான ஒரு ப்ரொசீஜரை அவங்களுக்கு வந்து சரியா கொடுக்கணும்ல. ஏன்னா அவங்க எல்லா டாக்ஸுமே கட்டதான் செய்யறாங்க, எல்லாமே பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க ஒன்று பண்றது வந்து தப்பு இல்லை. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சினிமா பர்சன்ஸ் தான் போய் கேட்கணும். லைக் ப்ரொடியூசர்ஸ் அவங்க கோடியா கொட்டி கொடுக்குறாங்க. அவங்க ஒரு சங்கம் வச்சிருக்காங்க. அவங்களாம் சேர்ந்து இதை முறையிடணும். இந்த மாதிரி ஒரு இஷ்யூ பண்றேன்னா நீங்க 20 நாளுக்குள்ள எனக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். ரிவைஸ் கமிட்டினால 5 நாள்ல வச்சு எனக்கு சீக்கிரம் சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவங்க தான் கேட்கணும். மேபி இது ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் ஒரு புது ரூல்ஸ் அண்ட் ஆக்டை வந்து பாத்தீங்கன்னா சென்சார் போர்டுக்கு வந்து விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்களா என்னன்றதை பொறுத்து தான் பார்க்கணும். சரியா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பஞ்சால சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு மீட் பண்றேன். அது வரையும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.